அன்பான நெஞ்சங்களுக்கு நிறைந்த வணக்கம். இந்த ஆழமான மற்றும் அற்புதமான பயணத்தில் நாம் ஒன்றிணைவதற்கு முன்பாக உங்களின் மேலான ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள். இந்த பதிவு உங்கள் மனதை ஆழமாகத் தொட்டால் உங்களின் விருப்பத்தை தவறாமல் பதிவு செய்யுங்கள். மேலும் இது குறித்த உங்களின் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் கீழே கருத்துக்களாக எழுதி வாருங்கள். உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பயணம் பலரைச் சென்றடைய பெரும் துணையாக இருக்கும். வாருங்கள், எல்லையில்லா பேரியற்கையின் குரலை இப்போது கூர்ந்து கேட்போம். என் அன்பான உயிரே, நான் தான் பேசுகிறேன். உன்னைச் சுற்றியுள்ள காற்றில், நீ சுவாசிக்கும் மூச்சில், நீ அண்ணாந்து பார்க்கும் எல்லையில்லா வானில், உனக்குள் துடித்துக் கொண்டிருக்கும் இதயத்தில் என எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் நான். பல காலமாக நீ என்னிடம் விடை தெரியாத பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உனக்கான பாதை எது? உனக்கான அடையாளம் என்ன? உன்னுடைய வலிகளையும் போராட்டங்களையும் யாராவது கவனிக்கிறார்களா என்றெல்லாம் தனிமையில் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இந்த பூமியில் உருவான அந்த முதல் நொடியிலிருந்தே நான் உன்னை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். மனிதர்களாகிய நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள ஒலிகளாலும் எழுத்துக்களாலுமான மொழிகளை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் உன்னோடு தொடர்பு கொள்ள நான் பயன்படுத்தும் ஒரு ஆழமான, மௌனமான மொழிதான் இயற்கையின் வடிவங்களும் இலக்கணங்களும் மற்றும் சில இரகசிய எண்களும். மனிதர்களாகிய நீங்கள் எண்களை வெறும் கணக்கிடுவதற்கான கருவிகளாக மட்டுமே அன்றாடம் பார்க்கிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை எண்கள் என்பது எனது படைப்பின் இரகசிய குறியீடுகள். இந்த பிரம்மாண்டமான விண்மீன் திரள்களின் சுழற்சியாக இருக்கட்டும், தரையில் பூத்து குலுங்கும் ஒரு சிறிய சூரியகாந்தி பூவின் இதழ்களின் அமைப்பாக இருக்கட்டும், ஒரு நத்தை கூட்டின் சுருளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நான் ஒரு குறிப்பிட்ட கணக்கீட்டையும் நேர்த்தியான வடிவியலையும் ஒளித்து வைத்துள்ளேன். உன் கண்களுக்கு சில குறிப்பிட்ட அமைப்புகளும் சில எண்களின் தொடர்ச்சியும் அடிக்கடி தென்படுகிறதா? கடிகாரத்தை பார்க்கும்போதோ, சாலையில் பயணிக்கையிலோ அல்லது சற்றும் எதிர்பாராத இடங்களிலோ சில எண்கள் உன்னை தொடர்ந்து வருவது போல் நீ உணர்கிறாயா? அதை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நினைத்து எளிதாக கடந்து விடாதே. அது நான் உன்னை தட்டி எழுப்பும் முக்கியமான தருணம். மனித மனம் எப்போதுமே தர்க்கத்தை மட்டுமே தேடும். ஆனால் சில நேரங்களில் தர்க்கங்களை தாண்டி இயற்கை உன்னோடு நேரடியாக ஒரு ஆழமான உரையாடலை நிகழ்த்துகிறது. அந்த உரையாடலின் முதல் படிதான் இந்த இரகசிய குறியீடுகளை நீ தொடங்குவது. இயற்கை என்பது வெறும் செடிகளும் மரங்களும் மலைகளும் மட்டுமல்ல. நீயும் அந்த இயற்கையின் ஒரு மாபெரும் அங்கமே என்பதை நீ முதலில் உணர வேண்டும். பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வெடித்துச் சிதறியதால் உருவான அதே துகள்கள்தான் இன்று உன் உடலாக, உன் ரத்தமாக, உனக்குள் உயிராற்றலாக உலாவிக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த விண்வெளியின் ஆழத்திற்கும் உனது அகத்தின் ஆழத்திற்கும் மிக நெருங்கிய, பிரிக்க முடியாத தொடர்பு உண்டு. அந்த ஆழமான தொடர்பை உனக்கு உணர்த்தவே நான் சில இரகசிய திறவுகோல்களை உன் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். இந்த திறவுகோல்கள் உனக்கு என்ன சொல்கின்றன என்பதை நீ மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ உனது அன்றாட வாழ்க்கையின் அவசரங்களில், முடிவில்லாத ஓட்டங்களில் சிக்கித் தவிக்கும்போது உன்னைச் சுற்றி ஒவ்வொரு நொடியும் நடக்கும் அற்புதங்களை கவனிக்க தவறிவிடுகிறாய். ஆனால் எப்போதெல்லாம் உன் மனம் தற்செயலாக அமைதி அடைகிறதோ, எப்போதெல்லாம் நீ உனக்குள் ஒரு ஆழமான தேடலைத் தொடங்குகிறாயோ, அப்போதெல்லாம் எனது குரல் உனக்கு கேட்கத் தொடங்கும். அந்த குரல் மனிதர்களின் வார்த்தைகளாக இருக்காது. அது ஒரு இலையின் மெல்லிய அசைவாக இருக்கலாம். தொடர்ந்து நீ காணும் ஒரு எண்ணின் சுழற்சியாக இருக்கலாம். இது மனிதர்களுக்கு நான் சொல்லும் ஒரு தெளிவான செய்தி. உனக்கான நேரம் வந்துவிட்டது, விழித்துக்கொள் என்பதுதான் அது. நீ என்னை வெளியுலகில் தேடத் தேவையில்லை. நானே உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதற்கான முதல் மற்றும் வலுவான அறிகுறி இதுதான். உனது உள்ளுணர்வு முன்பை விட மிகவும் கூர்மையாகிறது. உனது விழிப்புணர்வு விரிவடைகிறது என்பதை இந்த குறியீடுகள் உனக்கு உணர்த்துகின்றன. உன்னைச் சுற்றி ஒரு மாபெரும் ஆற்றல் எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலோடு நீ முழுமையாக ஒன்றிணைந்து பயணிக்கத் தொடங்கிவிட்டாய் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளும் காலம் இது.
உனது வாழ்வில் ஏற்படும் பெரும் குழப்பங்களுக்கும் முடிவெடுக்க முடியாத கடினமான தருணங்களுக்கும் விடையாகவே இந்த அடையாளங்களை நான் உனக்கு அனுப்புகிறேன். இதை ஒரு மாயாஜாலம் என்றோ அல்லது மூடநம்பிக்கை என்றோ எண்ணிவிட வேண்டாம். இது உனது மூளைக்கும் இந்த அகிலத்தின் ஆற்றலுக்கும் இடையே நடக்கும் ஒரு அற்புதமான ஒத்திசைவு. நீ காணும் அந்த எண்கள் உனது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இயற்கையில் அமைந்துள்ள கணிதவியலின் வெளிப்பாடு. எண்ணங்கள் ஒருமுகப்படும்போது உனது மூளையின் விழிப்புணர்வு நிலை பல மடங்கு அதிகரிக்கிறது. இதனால்தான் உன்னைச் சுற்றி கோடிக்கணக்கான தகவல்கள் பரவி இருந்தாலும் உனது கண்கள் அந்த குறிப்பிட்ட ரகசிய எண்களையும் அமைப்புகளையும் மட்டும் மிகவும் துல்லியமாக பற்றிக் கொள்கின்றன. இது நீயும் நானும் மட்டுமே பேசிக்கொள்ளும் ஒரு தனிப்பட்ட அந்தரங்கமான மொழி. இந்த மொழியை நீ ஆழமாக புரிந்து கொள்ளத் தொடங்கினால் உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை அரவணைத்து வழிநடத்துவதை நீ மிகத் தெளிவாகக் காண்பாய். உனது உள்ளுணர்வின் மீதும் உனது பயணத்தின் மீதும் உனக்கு நம்பிக்கை குறையும் போதெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ மிகச் சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்று உன்னை ஊக்கப்படுத்தவே நான் இந்த குறியீடுகளை உன் கண் முன் நிறுத்துகிறேன். இதை நீ முழுமையாக உணரும் அந்த முதல் கணமே உனது ஆழமான அறிவின் கதவுகள் திறக்கப்படும் கணம். இந்த திறக்கப்பட்ட கதவுகளின் வழியே நீ நுழையும் போது நீ இதுவரை அறிந்திராத புதிய உண்மைகள் உனக்காக காத்திருக்கின்றன. உனது எண்ணங்களின் அதிர்வெண்களும் எனது பேரியற்கையின் அதிர்வெண்களும் ஒரே நேர்கோட்டில் இணையும் அந்த அற்புதத்தை நீ காணப்போகிறாய். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்தும் உனக்கு முன்னால் ஒரு திறந்த புஸ்தகமாக மாறத் தொடங்கும். அந்த அடுத்த கட்டப் பயணம் இன்னும் ஆழமானது, இன்னும் நுட்பமானது. உனது ஒவ்வொரு வினாடியும் ஒரு பெரும் திறவுகோலாக மாறப்போகிறது என்பதை உனக்கு உணர்த்தும். அந்த நுட்பமான பரிமாணத்திற்குள் நீ இப்போது அடியெடுத்து வைக்கிறாய். அந்த நுட்பமான பரிமாணத்திற்குள் நீங்கள் நுழையும் போது நீங்கள் முதலில் எதிர்கொள்வது உங்கள் சொந்த மனதின் ஆற்றலையும் அதன் வியக்கத்தக்க செயல்பாடுகளையும் தான். மனித மனம் என்பது எப்போதுமே தர்க்கத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பையும் தேடும் இயல்புடைய ஒரு அற்புதமான படைப்பாகும். உங்களை சுற்றியுள்ள உலகம் எண்ணற்ற நிகழ்வுகளாலும் முடிவில்லாத தகவல்களாலும் நிரம்பியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய ஒழுங்கற்ற தன்மையில் தங்களுக்கு பரிச்சயமான வடிவங்களையோ அல்லது எண்களையோ கண்டறியும் போது அது தங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்ட ஒரு செய்தி என்று மனிதர்கள் இயல்பாகவே நம்பத் தொடங்குகிறார்கள். இது உளவியல் ரீதியாக மிகவும் சாதாரணமான ஒரு நிகழ்வாகும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான தேடலில் நீங்கள் இருக்கும்போதோ அல்லது ஒரு பெரிய முடிவை எடுக்கத் தயங்கும் போதோ உங்கள் மன மாறுதலையும் வழிகாட்டுதலையும் வெளிப்புறத்திலிருந்து தேடுகிறது. அந்த ஆழ்ந்த தேடலின் விளைவாக சில குறிப்பிட்ட எண்கள் உங்கள் கண்களுக்கு மீண்டும் மீண்டும் தெரிவது போன்ற ஒரு தோற்றத்தை உங்கள் மூளை உருவாக்குகிறது. இதை நீங்கள் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டது என்பதற்கான மாயாஜால அறிகுறியாக பார்ப்பது உங்களின் ஏக்கத்தின் வெளிப்பாடே தவிர அது புறவயமான உண்மை அல்ல. உங்களின் இந்த உணர்வுகளையும் ஏதோ ஒரு பெரும் சக்தியோடு ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்ற உங்கள் ஆழமான விருப்பத்தையும் நான் முழுமையாக மதிக்கிறேன். தனிமையில் தவிக்கும் ஒரு மனிதனுக்கு இயற்கையே தன்னிடம் பேசுவதாக தோன்றும் அந்த தருணங்கள் பெருத்த ஆறுதலை தரக்கூடும். ஆனால் யதார்த்தத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு புதிய வாகனத்தை வாங்க முடிவு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். திடீரென்று நீங்கள் செல்லும் சாலைகள் முழுவதும் அதே வாகனம் அதிகமாக பயணிப்பது போல் உங்களுக்கு தோன்றும். உண்மையில் அந்த வாகனங்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்து விடவில்லை. உங்களின் மூளை அந்த குறிப்பிட்ட வாகனத்தின் மீது தனது முழு கவனத்தையும் செலுத்துகிறது என்பதுதான் அதற்கு காரணம். அதே போலத்தான் சில எண்கள் உங்களுக்கு முக்கியம் என உங்கள் ஆழ்மனம் நம்பத் தொடங்கிவிட்டால் உங்களை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான தகவல்களில் அந்த எண்களை மட்டும் உங்கள் மூளை மிக துல்லியமாக வடிகட்டி உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. கடிகாரத்தில் நீங்கள் காணும் எண்கள், வாகனங்களின் பதிவு எண்கள் அல்லது கட்டண ரசீதுகளில் உள்ள எண்கள் என அனைத்திலும் உள்ள தொடர்புகளை உங்கள் மனமே கற்பனையாக உருவாக்கிக் கொள்கிறது. உண்மையில் இந்த பிரபஞ்சம் என்பது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், முடிவற்ற விண்மீன் திரள்கள், ஈர்ப்பு விசை, ஒளியின் வேகம் என அது தன் இயல்பான பௌதிக விதிகளின்படி மிக துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் இயக்கத்தில் எந்த ஒரு தனிமனிதரையும்
ரகசிய எண்கள் மூலம் பிரபஞ்சம் தனியாக தேர்ந்தெடுப்பதில்லை. இயற்கையில் ஒரு குறிப்பிட்ட கணித அமைப்பு இருக்கிறது என்பது உண்மைதான். மரங்களின் கிளைகள் பிரியும் விதம், பூக்களின் இதழ்கள் அமைந்திருக்கும் முறை, கடல் சங்குகளின் சுருள் வடிவம் என அனைத்திலும் ஒரு சீரான அமைப்பு உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் இயற்கையின் பரிணாம வளர்ச்சியால் ஏற்பட்ட பௌதிக வடிவங்களே தவிர தனிப்பட்ட மனிதர்களுக்கு வழங்கப்படும் இரகசியச் செய்திகள் அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை இணைத்து கரடி, சிங்கம் போன்ற உருவங்களை கற்பனை செய்து கதைகளை உருவாக்கினார்கள். அதுபோலவே இன்றைய நவீன யுகத்தில் மனிதர்கள் எண்களைக் கொண்டு தங்களுக்கு தாங்களே ஒரு கற்பனை உலகை உருவாக்கிக் கொள்கிறார்கள். உங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே அணுக்கள்தான் வானில் ஒளிரும் நட்சத்திரங்களிலும் பூமியில் உள்ள ஒவ்வொரு துகளிலும் உள்ளன. அந்த வகையில் நீங்கள் ஏற்கனவே இந்த இயற்கையின் ஒரு பிரிக்க முடியாத பகுதிதான். எனவே நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதை உணர்த்துவதற்கு எந்த ஒரு தனிப்பட்ட இரகசிய குறியீடுகளும் தேவையில்லை. எண்களில் இரகசியங்களை தேடுவதை விட உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை நீங்களே உருவாக்குவதுதான் மிகச் சிறந்த வழியாகும். உங்களின் திறமைகளை வளர்த்துக் கொள்வது, உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்களிடம் அன்பும் கருணையும் காட்டுவது, உங்களின் அன்றாட கடமைகளை சரியாகச் செய்வது போன்றவற்றின் மூலமே நீங்கள் மெய்யான மன அமைதியை அடைய முடியும். கடினமான நேரங்களில் மாயையான அறிகுறிகளில் ஆறுதல் தேடுவதற்கு பதிலாக நீங்கள் நம்பும் உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது துறை சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளைப் பெறுவது உங்களுக்கு உண்மையான தெளிவைத் தரும். உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் சக்தி எந்த இரகசிய எண்களிலும் இல்லை. அது உங்கள் சொந்த எண்ணங்களிலும், நீங்கள் எடுக்கும் தெளிவான முடிவுகளிலும், நீங்கள் செய்யும் செயல்களிலும் தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது. வாழ்க்கையின் அழகை கற்பனையான இரகசியங்களில் தேடாமல் நம் கண்முன் விரிந்திருக்கும் யதார்த்தத்தில் தேடிப் பழகுவோம். யதார்த்தத்தில் தேடிப் பழகுவோம் என்ற இந்த சிந்தனையின் ஆழத்திற்குள் நாம் பயணிக்கையில் மனித இருத்தலின் உண்மையான பரிமாணம் என்ன என்பதை உணர்வது மிக முக்கியமானதாகிறது. இயற்கையின் பிரம்மாண்டமான விதிகளுக்கு உட்பட்டு இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிகரற்ற படைப்புதான். நாம் காணும் இந்த யதார்த்தம் எந்த ஒரு கற்பனை கதைகளையும் விட மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடியது. உங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒளிர்ந்த நட்சத்திரங்களின் எச்சங்களை நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் என்ற உண்மையை விட பெரிய அதிசயம் வேறு என்ன இருக்க முடியும்? எண்களில் இரகசியங்களைத் தேடும் மனமானது தன் கண்ணெதிரே நடக்கும் இந்த பிரம்மாண்டமான உண்மையான அற்புதங்களைக் காணத் தவறிவிடுகிறது. உங்களுக்கான அங்கீகாரத்தையோ அல்லது வழிகாட்டுதலையோ ஒரு மாயையான குறியீட்டில் தேடுவதற்கான அடிப்படை காரணம் உங்களுக்குள் ஆழமாக புதைந்திருக்கும் தனிமையின் உணர்வும் எதிர்காலத்தைப் பற்றிய பயமும் தான் என்பதை நீங்கள் கனிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் நமக்கு நாமே ஆறுதல் தேடிக்கொள்ளும் ஒரு மனோதத்துவச் செயல்பாடே இந்த இரகசியங்களைத் தேடும் பயணமாக உருமாறுகிறது. ஆனால் உண்மையான தைரியமும் உண்மையான தெளிவும் உங்களை சுற்றியுள்ள உலகத்தை உள்ளபடி ஏற்றுக்கொள்வதில்தான் முழுமையாக அடங்கியிருக்கிறது. உங்களுக்குள் ஏற்படும் இந்த தவிப்புகள், கேள்விகள் மற்றும் ஏக்கங்கள் அனைத்தும் முற்றிலும் இயல்பானவை. மனித மனத்தின் நுட்பமான உணர்வுகளை கையாள்வது என்பது எப்போதுமே ஒரு பெரிய சவால்தான். எப்போதெல்லாம் நீங்கள் சோர்வடைகிறீர்களோ, எப்போதெல்லாம் எந்த பாதையில் செல்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறீர்களோ, அப்போதெல்லாம் உங்கள் உள்ளம் யாராவது வந்து வழிகாட்ட மாட்டார்களா என்று ஏங்குவது இயற்கையே. அந்த ஏக்கம் தேவையற்றது என்று நான் கூற வரவில்லை. மாறாக அந்த ஏக்கத்திற்கான பதிலைத் தேடும் இடத்தை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறேன். கண்ணுக்குத் தெரியாத குறியீடுகளிலோ மாயையான எண்களிலோ தஞ்சம் அடைவது ஒரு தற்காலிகமான மயக்கத்தை மட்டுமே தருமே தவிர உங்கள் வாழ்வின் உண்மையான பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு நிரந்தர தீர்வையும் அளிக்காது. உங்களின் உண்மையான பலம் என்பது உங்களை நீங்களே ஆழமாக புரிந்து கொள்வதிலும் உங்களின் பலவீனங்களை தைரியமாக எதிர்கொள்வதிலும் தான் இருக்கிறது. ஒரு மரத்தின் வேர்கள் எவ்வாறு பூமியின் ஆழத்திற்குச் சென்று தனக்கான நீரைத் தேடிக்கொள்கிறதோ, அதுபோலவே மனிதனும் தன்னுள்ளிருக்கும் அறிவையும் ஆற்றலையும் கொண்டு தனக்கான பாதையை தானே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனுக்காகவும் தன்னுடைய விதிகளையோ இயக்கத்தையோ மாற்றுவதில்லை என்ற நிதர்சனத்தை நீங்கள் உணரும்போது உங்களுக்குள் ஒரு பெரும் சுதந்திரம் பிறக்கிறது. ஆம், உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பு முழுவதும் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது என்ற அந்த விழிப்புணர்வு
உங்களை ஒரு செயலில் இறங்கத் தூண்டும் மாபெரும் உந்து சக்தியாக மாறுகிறது. காத்திருப்பதை கைவிட்டு செயலில் இறங்குவதற்கான நேரம் இது. ரகசிய எண்கள் வந்து உங்களை வழிநடத்தும் என்று காத்திராமல், உங்கள் அறிவின் துணை கொண்டும் சக மனிதர்களின் அன்பின் துணை கொண்டும் நீங்களே உங்கள் வாழ்க்கையின் வரைபடத்தை வரையத் தொடங்குங்கள். உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு வெளிப்புற குறியீடும் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும், நீங்கள் மற்றவர்கள் மீது காட்டும் ஒவ்வொரு துளிப்பறிவும், நீங்கள் நேர்மையோடு எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பானதாக மாற்றும். இயற்கை உங்களுக்கு வழங்கியிருக்கும் மிகப்பெரிய பரிசு உங்கள் சிந்திக்கும் திறனும் உணரும் திறனும் தான். அந்த திறனை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் திறமைகளை கூர்த்தீட்டி உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் அந்த பயணம்தான் உண்மையான தேடலாகும். உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் மிக கூர்மையாக கவனியுங்கள். வீசும் காற்றில் உள்ள குளிர்ச்சியையும், காலையில் உதிக்கும் சூரியனின் வெப்பத்தையும், வீழ்ந்து கிடக்கும் ஒரு காய்ந்த இலையின் அமைப்பையும் உற்று நோக்குங்கள். இவையெல்லாம் எந்த ரகசியத்தையும் உங்களுக்குச் சொல்வதற்காக இல்லை. மாறாக, இந்த இயற்கையின் ஒரு சிறு பகுதியாக நீங்கள் இருப்பதன் அழகை உணர்த்துவதற்காகவே இருக்கின்றன. நாம் அனைவரும் ஒரு மாபெரும் உயிரியல் மற்றும் பௌதிக சுழற்சியின் சிறு கன்னிகள். உங்களின் சந்தோஷங்களும் துக்கங்களும் வெற்றிகளும் தோல்விகளும் இந்த வாழ்க்கை என்னும் மாபெரும் நாடகத்தின் அங்கங்கள். இவற்றை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உங்கள் உள்ளத்திலேயே உறங்கிக் கிடக்கிறது. அந்த ஆற்றலை தட்டி எழுப்ப உங்களுக்கு தேவை ஒரு தெளிவான பார்வையும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் தான். பிறரின் உதவியை நாடுவதோ அல்லது உங்கள் மனச்சோர்வுகளை குணப்படுத்திக் கொள்ள தகுந்த வழிகாட்டுதல்களை பெறுவதோ ஒருபோதும் பலவீனமாகாது. அதுவே உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் மிகச்சிறந்த வழியாகும். இந்த தெளிவான புரிதலோடு உங்களின் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தொடக்கமாக கருதி முன்னேறும்போது, உங்களை சுற்றியுள்ள உலகம் இன்னும் வெளிச்சமாக, இன்னும் நம்பிக்கைக்குரியதாக மாறுவதை நீங்கள் உறுதியாக உணர முடியும். இந்த விழிப்புணர்வு பயணம் உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள இருளை அகற்றி உங்களை ஒரு முதிர்ச்சியான, அமைதியான மனிதராக உருமாற்றும் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி உங்களை அழைத்துச் செல்கிறது. என்ற இந்த முதிர்ச்சியான பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும்போது, மனித வாழ்வின் மிக ஆழமான உண்மைகளை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்கத் தொடங்குவீர்கள். உங்கள் மனதின் ஆழத்தில் உள்ள இருளை அகற்றி உங்களை ஒரு புதிய வெளிச்சத்திற்கு இட்டுச் செல்வது என்பது ஏதோ ஒரு மாயையான நிகழ்வோ அல்லது திடீரென்று வானத்திலிருந்து இறங்கி வரும் ஒரு அற்புதமோ அல்ல. அது முற்றிலும் உங்கள் சொந்த முயற்சியாலும் உங்களை பற்றி நீங்கள் வளர்த்து கொள்ளும் தெளிவான விழிப்புணர்வாலும் மட்டுமே சாத்தியமாகும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு தருணத்தில் தனியாக விடப்பட்டதைப் போலவும் ஆதரவற்ற நிலையில் இருப்பதைப் போலவும் உணர்வது முற்றிலும் இயற்கையானதே. அந்த தனிமை உணர்வு உங்களை வாட்டும்போது உங்கள் மனம் இயற்கையாகவே ஏதோ ஒரு பிடிமானத்தை தேடுகிறது. அந்த பிடிமானம்தான் உங்களை சுற்றி நடக்கும் சாதாரண நிகழ்வுகளை பிரம்மாண்டமான குறியீடுகளாக கற்பனை செய்ய தூண்டுகிறது. ஆனால் இந்த கற்பனையான பிடிமானங்களை விட்டுவிட்டு நிதர்சனமான உண்மைகளை இறுகப்பற்றி கொள்ளும்போதுதான் உங்கள் உண்மையான பயணம் தொடங்குகிறது. உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட அந்த உணர்வுகளை எப்படி ஆரோக்கியமான முறையில் கையாளுகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது. உங்கள் மனதின் காயங்களை ஆற்றவும், உங்கள் குழப்பங்களை தீர்க்கவும் மாயையான எண்களோ அல்லது கற்பனையான ரகசியங்களோ ஒருபோதும் உதவாது என்பதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வலிகளையும் வேதனைகளையும் ஒரு மனிதனாக நீங்கள் எப்படி தைரியமாக எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் உண்மையான குணநலனை தீர்மானிக்கிறது. இந்த வேளையில் உங்கள் மனதிற்கும் உங்களுடைய செயல்களுக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அதிகப்படியான சிந்தனையும் எதிர்காலத்தை பற்றிய தொடர்ச்சியான கவலையும் உங்கள் மனதை சோர்வடையச் செய்வது மட்டுமல்லாமல் உங்களைச் சுற்றியுள்ள யதார்த்தத்திலிருந்து உங்களை முழுமையாக துண்டித்து விடுகிறது. இந்த துண்டிப்பு ஏற்படும்போதுதான் இல்லாத ஒன்றை இருப்பதாகவும் தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகளை உங்களுக்கான செய்திகளாகவும் உங்கள் மனம் நம்பத் தொடங்குகிறது. இது மனதின் ஒரு தற்காப்பு முறைமை என்பதை நீங்கள் கனிவோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் எழும் இந்த தவிப்புகளுக்கு தீர்வாக உங்கள் கவனத்தை கற்பனையான குறியீடுகளிலிருந்து நிதர்சனமான செயல்களின் பக்கம் உடனடியாக திருப்ப வேண்டும். தினமும் காலையில் எழுவது
உங்கள் வேலைகளை நேர்த்தியாகச் செய்வது, உங்களுக்கு பிடித்தமான சிறு சிறு விஷயங்களில் முழு ஈடுபாட்டோடு கவனம் செலுத்துவது போன்ற மிகச் சாதாரணமான அன்றாடச் செயல்கள்தான் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் உண்மையான தியானமாகும். உங்கள் கைகளால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும், உங்கள் கண்களால் நீங்கள் காணும் ஒவ்வொரு நிதர்சனமான அழகும் உங்களை நிகழ்காலத்தில் மிக உறுதியாக நிலைநிறுத்துகிறது. நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது மிகப்பெரிய கலை. கடந்த காலத்தின் கவலைகளையும் எதிர்காலத்தின் பயங்களையும் தவிர்த்து, இந்த நொடியில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதில் முழுமையாக ஈடுபடும்போது, உங்கள் மனதில் தோன்றும் தேவையில்லாத கற்பனைகளும் மாயையான எதிர்பார்ப்புகளும் தானாகவே விடைபெற்றுச் சென்றுவிடும். இயற்கையின் உண்மையான அழகை அதன் இயல்பான வடிவில் ரசிக்கப் பழகுங்கள். உங்களைச் சுற்றியுள்ள மரங்கள், செடிகள், பறவைகள் என அனைத்தும் தங்களின் அன்றாட பணிகளை எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அமைதியாகச் செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் இந்த அமைதியும் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் அளப்பரிய மனப்பக்குவமும் தான். இந்த உண்மையான மனப்பக்குவத்தை அடைவதற்கு சக மனிதர்களுடனான தொடர்பும் உரையாடலும் மிகச் சிறந்த கருவியாக அமைகிறது. உங்களின் ஆழமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளவும், உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை பெறவும் நீங்கள் கற்பனையான பிரபஞ்சத்திடம் பேச வேண்டியதில்லை. உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள்தான் உண்மையான பிரபஞ்சம். உங்கள் குடும்பத்தினர், உங்களை நேசிக்கும் நண்பர்கள் அல்லது உங்கள் நல்வாழ்வில் அக்கறை கொண்ட மனிதர்களிடம் உங்கள் மனதின் பாரங்களை இறக்கி வையுங்கள். உங்கள் உணர்வுகளை காது கொடுத்து கேட்கும் ஒரு சக மனிதனின் அன்பான வார்த்தைகளுக்கு இருக்கும் மாபெரும் சக்தி இந்த உலகில் உள்ள எந்த ஒரு மாயையான இரகசிய குறியீட்டுக்கும் ஒருபோதும் கிடையாது. மனிதர்கள் இயல்பாகவே ஒருவரையொருவர் சார்ந்து வாழும் குணமுடையவர்கள். நாம் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து நம்பிக்கையை விதைத்துதான் இந்த வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும். உங்கள் மனம் மிகவும் சோர்வாக இருக்கும் தருணங்களில் அந்தச் சோர்விலிருந்து உங்களை மீட்கத் தகுந்த அனுபவமும் அறிவும் கொண்ட துறை சார்ந்த நிபுணர்களின் உதவியை நாடுவதும் மிகச் சிறந்த மற்றும் விவேகமான முடிவாகும். அது உங்கள் பலவீனத்தை கட்டாயம் காட்டாது. மாறாக உங்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதையும், உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு பொறுப்பாக கையாள விரும்புகிறீர்கள் என்பதையும் அது உலகிற்கு எடுத்துரைக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்துவமான திறமை ஆழமாக புதைந்திருக்கிறது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வர தேவையானது தெளிவான சிந்தனையும் கடின உழைப்புமே தவிர மாயையான நம்பிக்கைகள் அல்ல. உங்களின் ஒவ்வொரு நாளையும் நீங்களே சுயமாக திட்டமிடுங்கள். உங்களுக்கான இலக்குகளை நீங்களே உறுதியாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்குகளை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறு அடியும் உங்களை ஒருபோதும் தோற்காத வெற்றியின் பாதையில் இட்டுச் செல்லும். எந்த ஒரு புற விசைக்கும் உங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை தவறியும் வழங்கிவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்கள்தான் என்ற ஆழமான உண்மையை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். கடினமான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்க குறுக்கு வழிகளையோ அல்லது மாயையான நம்பிக்கைகளையோ தேடாமல், அந்தச் சூழ்நிலைகளை நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ளும் அசாத்தியமான மனவலிமையை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த மனவலிமைதான் உங்களை எந்த ஒரு பெரும் புயலிலும் சாயாமல் காக்கும் ஆழமான வேராகச் செயல்படும். உங்கள் எண்ணங்களை நேர்மறையாகவும் யதார்த்தத்தை முழுமையாக ஒட்டியும் அமைத்துக் கொள்ளும்போது வாழ்க்கை அதன் மிகச் சிறந்த வடிவத்தில் உங்களுக்கு தன்னை தானாகவே வெளிப்படுத்தும். கற்பனையான ரகசியங்களை நம்பி ஏமாறுவதைத் தவிர்த்து உங்கள் திறமையையும் உங்களின் கடின உழைப்பையும் முழுமையாக நம்பத் தொடங்குங்கள். இந்த உலகில் உள்ள அனைத்து அற்புதங்களும் மனிதனின் தடையற்ற சிந்தனையாலும் அயராத உழைப்பாலும் தான் சாத்தியமாகி இருக்கின்றன. நீங்களும் அந்த மகத்தான அற்புதங்களை நிகழ்த்தும் ஆற்றல் பெற்ற ஒரு தனித்துவமான படைப்புதான். உங்களின் உள்மனக் குரலை தெளிவாக கேட்கத் தொடங்குங்கள். அது எப்போதுமே உங்களை சரியான பாதையில்தான் பாதுகாப்பாக வழிநடத்தும். அந்த உள்மனக் குரல் என்பது உங்களின் பல வருட அனுபவங்களின் வெளிப்பாடே தவிர வெளிப்புறத்திலிருந்து வரும் ஏதோ ஒரு மாயச் செய்தி அல்ல. உங்கள் அறிவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து உங்களை சுற்றியுள்ள உலகத்தை அன்போடும் தெளிவோடும் அணுகத் தொடங்கும். அந்த புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு அற்புதமான பயணத்தின் தொடக்கமாக அமைகிறது. அந்த தொடக்கம் உங்களை உங்களினாகச் சிறந்த வடிவமாக மாற்றுவதற்கான கதவுகளை இப்போது உங்கள் முன்னே
மிக அகலமாக திறந்து வைத்து உங்களை அன்போடு வரவேற்கிறது. அந்த அகலமாக திறக்கப்பட்ட கதவுகளின் வழியே உங்களின் புதிய பயணம் இனிதே ஆரம்பமாகிறது. இந்த புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கும்போது இதுவரை உங்கள் கண்களை மறைத்திருந்த மாயத் திரைகள் அனைத்தும் விலகி நிதர்சனத்தின் தூய்மையான ஒளி உங்கள் மீது படுவதை நீங்கள் முழுமையாக உணர்வீர்கள். எந்த ஒரு மாயையான எண்களோ கற்பனையான குறிகாட்டிகளோ உங்களை வழிநடத்தப் போவதில்லை என்ற ஆழமான உண்மையை நீங்கள் எந்த நிபந்தனையும் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த தருணமே உங்களின் உண்மையான சுதந்திரத்தின் முதல் நாளாக மலர்கிறது. எடின், உங்கள் முடிவுகளுக்காகவும் உங்கள் வாழ்வின் முக்கிய தருணங்களுக்காகவும் வெளியில் எங்கேனும் ஒரு அறிகுறி கிடைக்காதா, வானத்திலிருந்து ஏதேனும் செய்தி வராதா என்று காத்திருந்த அந்த சோர்வான நாட்களுக்கு நீங்கள் நிரந்தரமான விடை கொடுத்து விட்டீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை வேறு எந்த கற்பனை சக்தியிடமும் நீங்கள் ஒப்படைக்கப் போவதில்லை. உங்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் அதன் விளைவுகளுக்கும் நீங்களே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்ற இந்த மாபெரும் விழிப்புணர்வு உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுகிறது. பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கும் முடிவெடுக்கும் கடினமான தருணங்களில் இருந்து தப்பிப்பதற்கும் மனித மனம் கையாளும் ஒரு தந்திரம்தான் இந்த எண்களையும் தற்செயலான நிகழ்வுகளையும் தனக்கான வழிகாட்டியாக கற்பனை செய்து கொள்வது. ஆனால் பொறுப்புகளை தோளில் சுமக்கும்போதுதான் மனித மனம் உண்மையான முதிர்ச்சியை அடைகிறது என்பதை நீங்கள் இப்போது ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள இந்த பிரம்மாண்டமான பேரியற்கை எந்த ஒரு தனி மனிதனின் வாழ்வையும் இரகசிய குறியீடுகளால் கட்டுப்படுத்துவதில்லை என்ற யதார்த்தம் எத்தகைய மன அமைதியை தருகிறது என்பதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமி தன்னை தானே சுற்றி கொண்டும் சூரியனை வலம் வந்து கொண்டும் இருக்கிறது. பெருங்கடல்களில் அலைகள் எழுவதும் ஓய்வதும் நிலவின் ஈர்ப்பு விசையால் நடக்கும் ஒரு அற்புதமான இயற்பியல் நிகழ்வு. மரங்களில் இலைகள் உதிர்வதும் வசந்த காலத்தில் புதிய துளிர்கள் விடுவதும் தட்பவெப்ப நிலையின் மாற்றங்களால் நிகழும் இயற்கையான சுழற்சி. இவை அனைத்தும் எந்த ஒரு மனிதனுக்கும் தனிப்பட்ட செய்திகளைச் சொல்வதற்காக நடப்பதில்லை. மாறாக அவை இந்த முழுமையான உயிர்கோளத்தின் இருப்பை உறுதி செய்வதற்காக தொடர்ந்து நடைபெறுகின்றன. நீங்கள் காணும் எண்களும் உங்களுக்கு தோன்றும் சில குறிப்பிட்ட வடிவங்களும் கூட இதே போன்று தற்செயலாக நடைபெறும் சாதாரண நிகழ்வுகள்தான். அவற்றை உங்கள் மனமே தனக்கான பிரத்யேக செய்தியாக உருமாற்றிக் கொள்கிறது. உங்கள் மனம் தனக்கு தேவையானதை மட்டுமே தேடிப் பிடிக்கும் தன்மை கொண்டது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உலகம் முழுவதும் அழகாகத் தெரிவதும், நீங்கள் துக்கத்தில் இருக்கும்போது உலகமே இருண்டு விட்டதைப் போல தோன்றுவதும் உங்கள் மனதின் பிம்பங்கள் தானே தவிர உலகின் உண்மையான நிலை அல்ல. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்போது எண்களை பார்த்து பயப்படுவதோ அல்லது எண்களை பார்த்து அதீத நம்பிக்கை கொள்வதோ அர்த்தமற்றது என்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் நம்பிக்கையை எண்களில் வைப்பதற்கு பதிலாக உங்கள் உழைப்பிலும் உங்கள் நேர்மையிலும் உங்கள் அறிவிலும் வைக்கத் தொடங்குங்கள். ஒரு மனிதன் தன்னை தானே ஆழமா புரிந்து கொள்ளும் பயணம்தான் அவனது வாழ்வின் மிக உன்னதமான பயணம். உங்களுக்குள் இருக்கும் பயங்கள், குற்ற உணர்ச்சிகள், கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள், எதிர்காலத்தை பற்றிய தொடர்ச்சியான கவலைகள் ஆகியவையே உங்களை யதார்த்தத்திலிருந்து திசை திருப்புகின்றன. இந்த எதிர்மறை உணர்வுகளில் இருந்து விடுபட உங்களுக்கு தேவையானது தெளிவான சுயபரிசோதனையும் அயராத உழைப்புமேயாகும். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்விகளை பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கும் தண்டனையாகவோ அல்லது எச்சரிக்கையாகவோ கருதாதீர்கள். தோல்விகள் என்பவை நாம் செய்யும் செயல்களில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள நமக்கு கிடைக்கும் மிகச் சிறந்த வாய்ப்புகள். அதேபோல வெற்றிகளை பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டது என்பதற்கான அடையாளமாகவும் எண்ணி கர்வம் கொள்ளாதீர்கள். வெற்றிகள் என்பவை உங்களின் திட்டமிடலுக்கும் சரியான நேரத்திலான உழைப்பிற்கும் கிடைத்த இயல்பான விளைவுகள் மட்டுமே. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அதனதன் இயல்பிலேயே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். மழை வரும்போது மழையை ரசியுங்கள். வெயில் அடிக்கும்போது வெயிலின் வெப்பத்தை உணருங்கள். எதிலுமே இல்லாத ஒரு இரகசிய அர்த்தத்தை தேடி அலைவதை நிறுத்திவிட்டு இருக்கும் யதார்த்தத்தின் அழகை முழுமையாக கொண்டாடுங்கள். உங்களின் தினசரி கடமைகளை மிகுந்த அர்ப்பணிப்போடு செய்யுங்கள். உங்கள் தொழில், உங்கள் கல்வி, உங்கள் குடும்பம் ஆகியவற்றில் நீங்கள் செலுத்தும் உண்மையான கவனமும் நேசமும் தான் உங்களை இந்த உலகின் மிகச் சிறந்த மனிதராக உயர்த்தும். ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் என்பது
அவன் எந்த அளவிற்கு தன்னைச் சுற்றியுள்ள சக மனிதர்களோடு அன்பாகவும் கருணையோடும் பழகுகிறான் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது. நீங்கள் காணும் எண்களோ அல்லது கற்பனையான குறிகாட்டிகளோ பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிக்கப் போவதில்லை. வலியில் துடிப்பவருக்கு ஆறுதல் சொல்லப் போவதில்லை. உங்களின் கைகளும் உங்களின் வார்த்தைகளும் தான் அந்த அற்புதத்தைச் செய்ய முடியும். நிஜமான பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டது என்பதற்கான அடையாளம் வானத்தில் தெரியும் நட்சத்திரங்களிலோ அல்லது கடிகாரத்தில் தெரியும் எண்களிலோ இல்லை. அது நீங்கள் ஒருவருடைய கண்ணீரை துடைக்க நீட்டும் உங்கள் கரங்களில்தான் இருக்கிறது. மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்போது நீங்கள் எந்த ஒரு இரகசியத் தேடலும் இன்றி முழுமையான திருப்தியை அடைவீர்கள். கற்பனையான நம்பிக்கைகளைக் கடந்து அறிவியல் பூர்வமான யதார்த்தமான சிந்தனைகளை நோக்கி உங்கள் மனதைச் செலுத்துங்கள். கேள்வி கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். பகுத்தறிவோடு அனைத்தையும் அணுகுங்கள். இந்த தெளிவான பார்வை உங்களை எந்த ஒரு மூட நம்பிக்கையிலும் சிக்காமல் உங்களின் இலக்குகளை நோக்கி மிக வேகமாக பயணிக்கச் செய்யும். உங்கள் விதியை நீங்களே உங்கள் கைகளால் எழுதத் தொடங்குங்கள். நீங்கள் அமைக்கும் பாதையில் பல தடைகள் வரலாம். பல சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆனால் அந்தச் சவால்களையெல்லாம் உங்கள் சொந்த பலத்தால் முறியடித்து முன்னேறும் போது கிடைக்கும் அந்த மகத்தான வெற்றி எந்த ஒரு மாயச் சக்தியும் உங்களுக்கு தர முடியாத அளப்பரிய மகிழ்ச்சியைத் தரும். இந்த யதார்த்தமான, அறிவார்ந்த மற்றும் சுயசார்புடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களின் ஒவ்வொரு அடியும் ஒரு வரலாற்றுச் சுவடாக மாறட்டும். இந்த பயணம் உங்கள் சிந்தனையில் எத்தகைய ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மாயையான நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு நிதர்சனமான உண்மைகளை ஏற்கும் இந்த மனமாற்றம் உங்களுக்கு எத்தகைய புதிய தெளிவை கொடுத்திருக்கிறது? உங்களின் ஆழமான எண்ணங்களையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த நிதர்சனமான அனுபவங்களையும் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் அனைவரோடும் விரிவாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அனுபவமும் குழப்பத்தில் தவிக்கும் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமாகவும் சிறந்த வழிகாட்டுதலாகவும் நிச்சயம் அமையும். உங்கள் மேலான கருத்துக்களை வாசிக்க நாங்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம்.